வணக்கம். கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்குது. கதருங்கடா, நல்லா கதருங்க. ஒன்றும் புரியலன்னு நீங்க நினைக்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாத பாருங்க. டெல்லியிலிருந்து சென்னை வரைக்கும் கதற காட்சிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, கேட்க காதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. யார் யார் கதறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை விரிவா இங்க பார்க்க போறேங்க. ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இன்னைக்கு டெல்லி முழுவதும் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? ராகுல் காந்தியும் காங்கிரஸும் துரோகி அப்படின்னு இந்தியில போஸ்டர் போட்டிருந்தாங்கப்பா. டெல்லி முழுவதும் ஒட்டியிருந்தாங்கப்பா. எதுக்காக ஒட்டியிருந்தாங்க தெரியுமா? இண்டி கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த இண்டி கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் திமுகவும் இடம்பெறவே இல்லை. அந்த போஸ்டர்ல என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 20 வருஷமா திமுக முதுகுல ஏறி தங்களை நல்லா வளர்த்துக்கிட்டாங்கப்பா. ஆனா போகும்போது முதுகுல குத்திட்டாங்க. நம்பிக்கையில்லாத ஒரே கட்சி, நம்பிக்கை வைக்க கூடாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படின்னு திமுகவினர் டெல்லி முழுவதும் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகமானது இது திமுக அடிச்சு ஒட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தான், இல்ல அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் வந்து டெல்லி முழுவதும் இந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா டெல்லியில போஸ்டர் அடிச்சு ஒட்டணும்னா அனுமதி கேட்டிருக்கணும். திமுக காரங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருப்பாங்களா தெரியல. அதனால திமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளே வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க அப்படின்னு கம்பு சுத்துறாங்க. ஆனா போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க தெரியுமா? அந்த போஸ்டர்ல எந்த இடத்திலும் சரி டெல்லி பாஜக பெயரும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவருடைய போட்டோவும் இல்ல. உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டியில தலைமை ஒருங்கிணைப்பா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய போட்டோ, இவங்க போட்டோ தான் இருக்கல கண்டி, மற்றவங்க யார் போட்டோவும் இல்ல. ஏற்கனவே பாஜக இருக்கிறவங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க, காங்கிரஸை தயவு செய்து நம்பாதீங்க, அரசியல் அதிகாரத்துக்காக மட்டும்தான் அவங்க இணைந்திருப்பார்கள், எப்போது உங்களிடம் அதிகாரம் போய்விட்டதோ அப்போது அவங்க வெளியேறி விடுவார்கள், அவங்க எல்லாம் சுயநலவாதிகள், நாட்டுக்கானவர்களும் இல்ல, கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கானவர்களாக இருக்க மாட்டாங்க, அதனால காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பாஜகவினர் பேசியிருக்கிறாங்க. அப்போதெல்லாம் திமுக ஆஹா நீங்க தாண்டா மதவெறி கட்சி, நீங்க தாண்டா நாட்டையே புலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மீது வரிசையா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அனுபவபூர்வமாக திமுக உணர்ந்து கொண்டது, ஆம் ஆத்மி பார்ட்டி உணர்ந்து கொண்டது. இன்னைக்கு அவங்களே வந்து காங்கிரஸை கழுவி ஊத்துறாங்க. அதுவும் டெல்லி வரைக்கும், அதுவும் ராகுல் காந்தி வீட்டை எதிர்க்க வரைக்கும் போஸ்ட் ஒட்டி காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் கழுவி ஊத்துறது. அந்த செய்திகள் நம்ம காதுக்கு வந்து சேர்ந்தது. கேட்கவே இனிமையா இருக்குது, பார்க்கவே குளிர்ச்சியா இருக்குது என்பதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. இப்படி கழுவி ஊத்தினாலும் கல்லூரி மங்கனங்க வாய் திறக்கிறாங்களே பாரு. ஏன்னா அவன் ஆளுங்களே அவங்களை அடிப்பதனால நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு டெல்லியில சும்மா உட்கார்ந்துருந்தாங்கன்னா பாத்துங்களேன், நம்ம பேசியிருந்தா அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குச்சிருப்பானுங்கப்பா. வாயை திறக்காதது பார்க்கும்போது துரோகின்னு அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க போல இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை நடந்தது இல்ல, அந்த ஆலோசனையில தமிழகத்தினுடைய எதிர்காலம் இனிமே நாங்க அவங்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கொண்டு திரிகின்ற இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏமாற்றம் அளித்த மாதிரி நம்ம விஜய் அவர்களும் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்து கொள்ளவே இல்லைங்க. கேட்டா காங்கிரஸ் கட்சியானது என்ன கம்பு சுத்துதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ அந்த கட்சிகளை மட்டுமே நாங்க இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைத்தோம், அடுத்தடுத்த முறை வந்து எம்பிக்கள் இல்லாத கட்சிகளையும் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கம்பு சுத்துறாங்க. ஆனா திமுக கலந்து கொள்ளாத அந்த கூட்டத்துல தவேகாவும் கலந்து கொள்ளல. ஏன்னா ராகுல் காந்தியும் மற்றும் சோனியா காந்தியும் வந்து நம்ம விஜய் அவர்கள் மேலவை எம்பி பதவி கொடுத்தார். ஆனால் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாம் இல்ல, ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நன்றி தெரிவித்த மாதிரி தெரியல. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் தனக்கு எம்பி பதவி கிடைச்சதுனால நன்றி சொன்னார் போல இருக்குது. அதே மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கு யாரும் வரல. அகில இந்திய பார்வையாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட நேரடியா கூப்பிட்டு மனு தாக்கல் பண்ணல. மனு தாக்கல் பண்ணி விட்டு தான் போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சந்தித்தார். மொத்தத்துல இந்த கூட்டணியானது ஒருங்கிணைக்கப்பட்டாலும் ஒன்னும் ஒற்றுமையாகவே இல்ல, அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி அவசரப்பட்டு நாம போய் டிவிக்கு உடன் கூட்டணி வச்சுட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறார் நினைக்கிறேன்.
அதனால தான் மேலவை எம்பி பெற்ற பிறகு கூட எந்த ஒரு நன்றியும் தெரிவித்த மாதிரி தெரியலீங்கோ. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் கடும் கோபத்தில் இருக்கின்றார். அதனால தான் ஆலோசனை கூட்டத்துக்கு அழைத்த பிறகும் போகவே இல்லை. ஆனால் தவேகா மற்றும் காங்கிரஸ் இடையில உறவு எப்போது நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வருகிற ஜூன் மாசம் 11ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாராம். அந்த தருணத்துல சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திப்பாரா விஜய். அதற்கு பிறகு கூட்டணியானது நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இவங்க நார்மலைஸ் ஆனா என்ன ஆகாட்டா என்ன? ஏன்னா மொத்தமாக இந்த ஆலோசனை கூட்டமே போட்டது வந்து பாஜகவுக்கு எதிராக போராடுவதற்கு தான். அதுல என்ன எம்பி இருக்கிறது, எம்பி இல்லாதவங்க சொல்லு. தமிழகத்துல திமுக தான் பாஜக எதிராக அரசியல் செய்யறது. ஆனா இப்போ காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம். காங்கிரஸ் எந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதோ அந்த கூட்டத்தில் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பை வலிமையா யார் கையில் எடுக்க போறாங்க? டிவிகே தானே. அப்போ அந்த டிவிகேவை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்யலாம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு வேணாவா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க கூப்பிட்டும் போவாததுக்கு காரணம் காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து விட்டோம். இப்ப ஆலோசனை கூட்டத்திலும் நம்ம கலந்து கொண்டு அவங்க பாஜக எதிராக தீர்மானம் இயற்றுவார்கள், மோடிக்கு எதிராக தீர்மானம் இயற்றுவார்கள். அந்த தீர்மானத்துல டிவிகே போய் கையெழுத்து போட்டா அமித்ஷா இன்னும் கோபப்படுவாரு, மோடி அவர்கள் இன்னும் கோபப்படுவாரு. தேவையில்லாம சர்ச்சை வேண்டாம், அதனால விஜய் தான் தவிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நார்மலான உறவு இல்லை அப்படின்னு யாரும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. சரி, ஆலோசனை கூட்டத்துல என்னதான் பேசினாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு பாஜக அரசாங்கமானது பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த நீட் தேர்வு, கியூட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு எல்லாம் குளறுபடி. கல்வியில பெரிய பிரச்சனை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகின்ற வரைக்கும் தொடர்ந்து போராடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்களாம். அது மட்டும் கிடையாது, எரிபொருள் விலை இருக்குதுல்ல அதை குறைக்கணுமா? ஏன்பா விலை குறைவாக இருக்கின்ற போது அந்த பலனை மக்களுக்கு தரல இல்ல, விலை ஏறுகின்ற போது மட்டும் மக்கள் தலையை சுமத்துறீங்களே, நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல கண்ட தீர்மானம் இயற்றி தொடர்ச்சியாக நாம 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்தியா கூட்டணி ஆலோசனையை வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார்களாம். ஆளே இல்லாத கடையில யாருக்கடா டீ ஆத்துற அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்த கூடாரம் பாஜக எதிராக ஏதாவது சித்து வேலை காட்ட முடியுமா அப்படின்னு மம்தா பானர்ஜில இருந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். இப்ப போட்டிருக்கின்ற கூட்டமானது பாஜகவுக்கு என்ன நெருக்கடியை தரப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. ஆனால் காங்கிரசுடனே கூட்டணியில் இருந்தாலும் பாஜகவுக்கு எதிராக டிவிக்கு பெருசா எதிர்வினை ஆற்றவே இல்லை. அது வள்ளுவர் பிரச்சனையா இருக்கலாம், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கலாம், நீட் தேர்வு பிரச்சனையா இருக்கலாம், கியூட் தேர்வு பிரச்சனையா இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, பல்வேறுபட்ட திட்டங்களா இருக்கலாம். எதற்குமே விஜய் அவர்கள் எதிர்வினை ஆற்றவே இல்லை. இந்த ஜல் ஜீவன் திட்டம் கண்டிப்பா திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாம விட்டுருச்சு. டிவிக்கு வந்த பிறகு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மாட்டாங்க, ஏன்னா சரியா பணம் தரதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜல் ஜீவன் திட்டத்தை நிராகரிப்பார்கள் என்று நினைச்சாங்க. ஆனா விஜய் இடத்துல ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கமானது ஒப்பந்தம் போட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சி இருக்கின்ற போது ஜி திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தினுடைய நிதியை கிட்டத்தட்ட 60% குறைச்சிட்டாங்க. 60% குறைத்திருக்காங்க இல்லையா? இது தொடர்பாக விஜய் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஏயா மாநில அரசாங்கத்துக்கு கூடுதலான நிதி சுமை, நீங்க தானே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒதுக்குறீங்க மாநிலங்களுக்கு, அப்ப நீங்க தானே நிதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல நிதியை குறைச்சது தொடர்பாக விஜய் அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. மொத்தத்துல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளு ஆட்சி நடத்துறதுக்கு மட்டுமே நம்மளோட கூட்டணி வச்சிருக்கானா, இல்ல தேர்தலை சந்திப்பதற்கும் நம்மளோட கூட்டணி வச்சிருக்கானா, இல்ல மறைமுகமா பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டு நம்மளை ஏமாத்துறானா அப்படின்னு காங்கிரஸ் புரியாத புதிரா இருக்கிறது. ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல 40% மட்டும் நிதியை கொடுத்துட்டு 60% நிதியை குறைச்சிருக்காங்களே, ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மாநில அரசாங்கத்துடைய பங்கும் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சட்டம் கொண்டு வந்து விட்டது. அதனால 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த ஆண்டுகள்ல 100% ஒதுக்கணுங்க, இப்போ 40% தான் ஒதுக்குவாங்க. ஏன்னா மாநில அரசாங்கத்தினுடைய வேலைகளை தான் மாநில சாலைகளை கட்டமைப்பதற்கு, ஏரிகளை கட்டமைப்பதற்கு தான் அந்த வேலையாட்கள் பயன்படுகின்றார்கள். மாநிலம் வளர்ச்சி அடைவதில்
மாநில அரசாங்கத்துக்கு பங்கிருக்க கூடாதோ, அதனால நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுங்கடா அப்படின்னு தான் ஜி திட்டத்துல நிதியை குறைச்சிருக்காங்க. விஜய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரன் சந்தேகப்படுறான், கதறான். இப்படி எல்லாம் கதறுவதெல்லாம் பார்க்கும்போது காதுக்கு குளிர்ச்சியா இருக்குதுங்கோ. ரெண்டாவது இந்த செய்தி பாருங்களேன். என்ன இருக்கு யாரு பாருங்க, கட்சி வந்து மென்மைகோன்ற மாதிரி இந்த அமைப்புல யார் வேணா வரலாம் போலாம். இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன், இங்க இருந்து யார் போனாலும் போறவங்க வேணா ஒரு ஆள் போலாமே தவிர இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அதிருப்தி வந்து ஏற்படக்கூடியவங்க போனாலும் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்றைக்கும் வந்து உறுதியா இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, எழுச்சி தமிழரை நம்பி இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதனால அது ஒன்றும் பெரிய காலத்துல வந்து இலைகள் உதிருங்க, இலையுதிர் காலத்துல இலைகள் உதிரும். இதனால வந்து செடிக்கு வந்து பாதிப்பான்னு கேட்கக்கூடாது. அந்த இலை உதிர்றதுனாலே அந்த செடி இன்னும் பலம் பெற்று பூத்து கொள்ளும். விசிகா காரணங்க அடிச்சுக்கிறானுங்கோ. அதாவது விசிகாவில இருந்து பனையூர் பாபு அவர்கள் திமுக போய் சேர்ந்துட்டார். அது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர் திமுக போய் சேர காத்திருக்காங்க. யார் யாரு ஆளூர் சாணவாசலாம் போய் சேர போறாங்க. திருமாவளவன் அவர்கள் பேஸ்புக்ல நேரலையில பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே சங்க தமிழன் என்கின்றவர் வந்து ஆளூர் சாணவாச கடுமையா விமர்சனம் பண்றாரு. கொஞ்சம் எச்சரிங்க, இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம கட்சியுடைய கண்ணியம் போயிடும், நான் வந்து கட்சி மாறிடுவேன் அப்படின்னு ஆளூர் சாணவாச அவர்கள் நேரடியாக வந்து திருமாவளவன் கிட்ட புகார் தெரிவித்தார் பேஸ்புக் நேரலையில. அந்த அளவுக்கு அந்த கட்சியில வெட்டு குத்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா எந்த விதத்திலும் கௌரவத்தை விடாம, அதாவது வருவாங்க போவாங்க ஆனா கட்சி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. என்னடா கம்பு சுத்துறீங்க? ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த தொண்டர்கள் அத்தனை பேருமே வந்து எங்க போயிட்டாங்க? டிவி கேக்கு போயிட்டாங்க. இப்ப இருப்பதே 4 நிர்வாகிகள் தான். அவங்களும் வந்து இன்னைக்கு திமுக போயிட்டாங்கன்னா திருமாவளவன் மட்டும் ஒத்தாளா சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா யார் ஒன்னாலும் போலாமா, யார் ஒன்னாலும் வரலாமா? இது என்ன அதிமுக வாடா? எத்தனை துண்டா உடைந்தா கூட 47 தொகுதிகளோ அல்லது எதிர்கட்சி வரிசையில் வந்து நிக்கிற அளவுக்கு அதுக்கு பலம் இருப்பதற்கு. அதனால நீங்க ஒன்னாவும் இருக்கக்கூடாது, ரெண்டாவது நீங்க பலமாவும் இருக்கக்கூடாது. நீங்க ஒன்னா இருந்தாவோ பலமா இருந்தாவோ கட்ட பஞ்சாயத்தும் நாடக காதலும் நில அபகரிப்பு புகாரும் போதை பொருள் விற்பனையும் ஜோரா நடத்துவீங்கடாப்பா. நீங்க இந்த மாதிரி உடஞ்சி போறதும் அடுத்த கட்சிக்கு ஓடுறதும் ரொம்ப நல்லது. நீங்க அடிச்சுக்கிட்ட கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்குதுங்கோ. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பாருங்களேன். முதலமைச்சரா இதுவரை தமிழ்நாட்டில் இருந்தவர் அடுத்து பிரதமர் வேட்பாளராக போகணும்னு கட்சியில பலரும் சொல்றாங்க. அதுக்கான முனைப்புகள் கட்சியில் இருக்கா? எந்த கட்சியில? திமுக. முதல் திமுக என்பது ஒரு கொள்கை இயக்கம். தேர்தல் வெற்றி தோல்விகள் திமுகவை அசைத்து கூட பார்த்ததில்லை. அதாவது இந்த வீடியோவை பார்த்த பிறகு எனக்கு சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க தோன்றுது. என்னன்னு கேக்குறீங்களா? ஒருத்தனால எழுந்தே நடக்க முடியாதான், அவனுக்கு 8 பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சொந்த தொகுதியிலே தோத்துட்டாரு. ஆனா செய்தியாளர் வந்து திமுகவை குளிர்விப்பதற்காக அந்த கேள்வி கேட்டாரு என்னவோ தெரியல. அந்த கேள்வியை கேட்ட பிறகு நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் அவர்கள் குப்புன்னு சிரிச்சிடுறாரு. டாய், கோபம் வர்ற அளவுக்கு நீ காமெடி பண்ணக்கூடாதுன்னு ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார். அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி எதிரே இருக்கக்கூடிய திமுக காரதியை சிரிக்க வைக்குது. சொந்த தொகுதியில தோத்து போய் வீட்டுல முடங்கி போயிருக்கிற மனுஷனை பார்த்து, ஏங்க முதலமைச்சராக சிறப்பா பணியாற்றினீங்க, அடுத்தது பிரதமராவதுக்காக ட்ரை பண்றாருங்களோ, அவர் பிரதமராவதுக்கான முயற்சி செய்யறாங்களோ அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு காமெடியா இருக்கும். இல்ல கேலி பண்றானா, அதுலயும் கொடுக்கிற காசை விட அதிகமா கோவராண்டான்னு நினைச்சாங்களேன்னா தெரியல. TK இளங்கோவன் அவர்களே வந்து சிரிக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? எங்க கட்சியை பார்த்தா கேட்கிற, இல்ல எங்க தலைவரை பார்த்தா கேட்கிற, எந்த அளவுக்கு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்தது அந்த வீடியோ. சோ மொத்தத்துல இன்னும் இந்த செய்தியாளர்கள் திருந்தவே இல்லை. கடந்த காலத்துல காசு வாங்கி துண்ணானுங்கல்ல, அந்த நன்றி விசுவாசம் இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்குது போல இருக்குது. இப்ப குடுக்குறாங்களே என்னவோ தெரியல, இன்னும் ஓவரா கோவரானுங்க. திமுக பீஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சியா, எதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி நண்பர்களே, இப்ப திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களாம். அதை 115 மாவட்ட செயலாளர்களாக உயர்த்த போறாங்களாம். கட்சியை கட்டமைக்க போறாங்களாம். என்ன கட்டமைத்தாலும் சரி, தொண்டர்கள் இல்லாத கட்சி ஒருபோதும் உருப்படாது. பொறுத்து பார்க்கலாங்க. காங்கிரஸும் கதறுது, திமுகவும் கதறுது, விசிகாவும் கதறுது. ஒட்டுமொத்தமாக நாங்க கொள்கையால் இணைந்திருக்கின்றோம் என்று சொன்னவெல்லாம் இன்னைக்கு எதிரும் புதிருமா இருந்துக்கணும் அடிச்சுக்கிட்டு ஒத்த மாத்தி ஒத்த கதறான், கண்ணீர் விடுறான். அதெல்லாம் கேட்கும் போது காதுக்கு இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.